90 வயது கிழவனும் கிழவியும் கீழே இருந்து கேட்கிறார்கள். 16 வயசு பையன் கணவனா மனைவியா என்பது பற்றி அவர்களுக்கு சொல்கிறான். இவனுக்கு கல்யாணமே முடிய இல்லை. இப்போ அப்படித்தான் பட்டிமன்றங்களை ஆக்கிவிட்டோம். அப்போது இப்படியெல்லாம் சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிற பொழுது யார் யாருக்கு எவரெவர் எதை எதை சொல்வது என்று நிலைமை இல்லாமல் போய்கொண்டிருக்கிற பொழுதும் கம்பன் நிற்கிறான். அதுதான் என்னுடைய ஆச்சரியம். தடுப்பூசியாக பால் குத்துறை என்ன செய்கிறீர்கள் என்றால், அந்த நோயினுடைய கிருமிகளை நலியச் செய்து அதைத்தான் அந்த உடம்புக்குள்ளே ஏற்றுகிறோம். ஏன் ஏற்றுகிறீர்கள்? அது உள்ளே போயிருந்தால் என்றைக்கோ ஒரு நாளைக்கு வலிமையாக அந்த கிருமி வருகிற பொழுது இந்த உடம்பு அதை எதிர்க்கும். அப்படித்தான் நம் பெரியவர்கள் அறநெறிகளை சொல்லி சொல்லி சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், என்றைக்கும் அறமீறல்களை சந்திக்கிற பொழுது இந்த அறநெறி கற்று வைத்திருக்கிற அறநெறி அந்த அறமீறல்களை அங்கீகரிக்காமல் செய்யும் என்பதற்காகத்தான் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். கம்பனுடைய அறநெறிகளை பின்பற்றாத இன்றைய சமுதாயம் குற்றமுடையது என்றால், கம்பனுடைய அறநெறிகளை இன்றைய சமுதாயத்திடம் நாங்கள் சேர்ப்பித்து விட்டோமா? இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய முதல் கேள்வி. கம்பனுடைய அறநெறிகள் என்று நாங்கள் மேடைகளிலே பேசிக்கொள்கிறோமே, இது இன்றைய சமுதாயத்தினுடைய கடைசி மனிதன் வரையும் போய் சேர்ந்திருக்கிறதா? அப்படி சேர்ந்தால்தான் பிறகு அதை கடைப்பிடிக்காதவன் குற்றவாளியாக ஆக முடியும். சேரவே இல்லை என்றால் கடைப்பிடிக்காதவனை நாம் குற்றம் சாட்டி பிரயோசனம் இல்லை. ஆகவே இந்த கம்பனுடைய அறநெறிகளை கடைசி மனிதன், சமுதாயத்தினுடைய கடைக்கோடி மனிதன் வரையும் சென்று சேர்ப்பிக்கிற பொறுப்பை யாராவது எடுத்திருக்கிறார்களா என்றால், நான் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறேன், தமிழ்நாட்டிலே மட்டுமில்லை, இலங்கையிலே மட்டுமில்லை, டெல்லியிலே கூட அந்த கம்பன் அறநெறிகளை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பை எடுத்திருக்கக்கூடிய இந்த கம்பன் கழகத்தாருக்கு நான் முதலிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதுமே சமுதாயத்திலே குற்றமும் குற்றமின்மையும் கலந்துதான் இருக்கும். இந்த உலகத்துக்கு நம் பெரியவர்கள் ஒரு பெயர் வைத்தார்கள், மிஸ்ர பிரபஞ்சம் என்று. இதற்கு வடமொழியிலே ஒரு பெயர். மிஸ்ர பிரபஞ்சம் என்றால் கலப்புடையது, நன்மையும் தீமையும் கலந்துதான் இந்த உலகத்திலே எங்கும் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீர்களே, இன்றைய சமுதாயத்திலேயே ஆண் பெண் வாழ்க்கை வந்து விட்டது, ஒழுக்க இனம் வந்து விட்டது என்று சொல்லுகிறோமே, இது இன்றைக்குத்தான் வந்ததா என்றால் அன்றைக்கும் இருந்துதான் இருந்திருக்கிறது. கம்பனை படிக்கிற பொழுது தன் கணவன் இறந்து விட்டான் என்று தெரிந்த பிறகும் யாரோ ஒரு அழகான ஆடவனை கண்டதும் அவனை எப்படியும் அடைய வேண்டும் என்பதற்காக அவனுடைய மனைவி சீதையை தூக்க வருகிற சூர்பனகை அன்றைக்கும் இருந்துதான் இருந்திருக்கிறாள். இன்றைக்குத்தான் ஒழுக்க இனமான ஒரு உலகம் வந்தது என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. என்றும் உலகத்திலே நன்மையும் தீமையும் கலந்துதான் இருக்கும். இதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கிற பொழுது இன்றைய சமுதாயத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய அச்சத்தை பர்வின் சுல்தானா அவர்கள் அழகாக வரிசைப்படுத்தினார்கள். ஒழுக்கம் சிதைந்து விட்டது, ஒழுக்க ஈனத்துக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது. ஒழுக்கம் சிதைவது கூட ஒரு பிழை இல்லை, அதை நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஒழுக்கம் சிதைவது எப்போதும் சிதைந்து தான் இருந்திருக்கிறது. ஆனால் ஒழுக்க ஈனத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படக்கூடாது. இன்றைக்கு நம் சமுதாயத்திலே பர்வின் சுல்தானா சொல்கிறார் என்னவென்றால், ஒழுக்க ஈனத்துக்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுக்க தொடங்கி இருக்கிறோம். இது பெரிய குற்றம் அல்லவா? எப்பொழுதும் ஒரு பிழையை பிழையென்று நினைத்து கொண்டு செய்வது வேறு, பிழையை சரியென்று நினைத்து கொண்டு செய்வது வேறு. பிழை என்று நினைத்து கொண்டே செய்தால் என்றோ ஒரு நாள் அதில் இருந்து விடுபட்டு வெளியே வந்து விடலாம். பிழையை சரியென்று நினைக்க தொடங்கிவிட்டோம் ஆனால் என்றும் அந்த பிழையை விட்டு நாங்கள் வெளியே வர முடியாது. ஆகவேதான் பல ஒழுக்க இனங்களை, இன்றைக்கு சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பல ஒழுக்க இனங்களை வரிசைப்படுத்தி பர்வீன் அவர்கள் காட்டுகிறார்கள். மாது அவர்கள் அதற்கு எதிர்வினையாடுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், நீங்கள் சொல்வது போல ஒட்டுமொத்த சமுதாயமும் கெட்டுவிடவில்லை. இன்றைக்கும் ஆங்காங்கு ஒவ்வொருவரை நாங்கள் காணக்கூடியதாகத்தான் இருக்கிறது. நல்லவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கம்பனுடைய அறநெறியை பின்பற்றுகிறவர்கள் இல்லாமல் போய்விடவில்லை என்ற செய்தியை மாது அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இதிலே எது சரியானது என்று நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக கடமைப்பட்டிருக்கிறோம். நான் எப்பொழுதும் ஒன்றை சொல்லுகிறேன் பாருங்கள், இந்த உலகம் நன்மை தீமை கலந்துதான் இருக்கும் என்று நான் சொன்னேனே. மிஸ்ரம் என்றால் வடமொழியிலே கலந்தது என்று அர்த்தம். இந்த உலகத்திலே நன்மையும் தீமையும் கலந்திருக்கும் என்பது
சர்வ நிச்சயமான ஒரு உண்மை. ஆனால் நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. இந்த கலந்த கலப்பிலே நன்மை அதிகமாக இருக்குமா, தீமை அதிகமாக இருக்குமா? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்மை அதிகமாக நன்மை கலப்பு என்று சொல்லுகிற பொழுது நன்மை அதிகம், தீமை குறைவாகவும் இருக்கலாம், தீமை அதிகம், நன்மை குறைவாகவும் இருக்கலாம். இந்த கலப்பை எப்படி எடுப்பது? பரின் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு காலத்திலே தன்னுடைய இளமை காலத்தை அல்லது தான் தாயார் வாழ்ந்த காலத்தை சொல்லி, அப்பொழுது நன்மை அதிகம் இருந்தது, தீமை குறைவாகத்தான் இருந்தது. இன்றைக்கு தீமை அதிகரித்து விட்டது, நன்மை குறைவாகிவிட்டது என்கிறார். மாது அவர்கள் அதை மறக்கிறார். இதிலே எது உண்மையானது என்று நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நன்மையை விட தீமை அதிகரித்து விட்டதா என்றால், நான் இதற்கு ஒரு உண்மையை நான் என் வாழ்க்கை அனுபவத்திலே நான் நினைத்து சொல்வதுண்டு. நான் படிக்கிற காலத்திலே இளைஞர்கள் பல பேர் சேர்ந்து கூட்டமாக நின்று பேசுவார்கள். நான் எப்பொழுதும் அந்த கூட்டத்திலே அதிகம் கலந்து கொள்வதில்லை, ஒரு பக்கமாக இருப்பேன். என்னை அவர்களே சேர்க்க மாட்டார்கள். அந்த இளைஞர்கள் பேசுகிற பொழுது நான் பார்ப்பேன், எனக்கு எப்போவும் கவனிப்பதிலே ஒரு ஆர்வம். பார்த்தால் என்ன நடக்கும் என்றால், அவர்கள் பெரும்பாலும் இந்த பெண்கள் விடயம் பற்றி தான் பேசுவார்கள். அந்த வயதிலே அதைத்தானே பேச வேண்டும், பேசுவார்கள். அப்படி பேசுகிற பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால், அந்த ஒழுக்கக்குறைவான பெண்கள் பற்றிய விவரங்களை அவர்கள் தங்களுக்குள்ளே பரிமாறிக்கொள்வார்கள். நான் இதை வெளிப்படையாக சொல்லுகிறேன். அந்த இளைஞர்கள் மத்தியிலே நான் அப்படி ஒருத்தியை பார்த்தேன், இப்படி ஒழுக்கக்குறைவுகளை பற்றி நிறைய பேசுவார்கள். அப்போ நான் நினைக்கிறது உண்டு, அந்த அவர்கள் பேசுகிற பேச்சை கேட்டு பார்த்தால் இந்த உலகத்திலே ஒழுக்கமே இனி இல்லை போல் என்று தான் நினைக்க தோன்றும், கற்பே இல்லை என்று நினைக்க தோன்றும். ஆனால் இந்த பேச்செல்லாம் எதுவரைக்கும் நடக்கும் என்று கண்டால், இப்படியே பேசுவார்கள் இளைஞர்கள், பேசி என்றைக்கு அவனுக்கு திருமணம் நடக்கிறதோ, திருமணம் நடந்த அன்றைக்கே அவனுடைய இந்த பேச்சு நின்றுவிடும். அதற்கு பிறகு ஒழுக்க ஈனத்தை பற்றி பேச மாட்டான், ஒழுக்கத்தை பற்றி தான் பேசுவான். நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன், கெட்டதும் நல்லதும் கலந்துதான் இருக்கும். ஆனால் ஒரு காலமும் கெட்டது நல்லதை விட உயர்ந்து விடாது. அதை நீங்கள் நம்புங்கள். எக்காரணம் கொண்டும் கெட்டது நல்லதை விட உயர்ந்து விடாது. அது எப்படி நீ சொல்லலாம் என்று கேட்டால், நான் சொல்லுகிற ஒரே ஒரு பதில், அப்படி இன்றைக்கு கெட்டதை விட நல்லதை விட கெட்டது ஒரு மாத்திரை அளவு உயர்கிறதோ அன்றைக்கு இந்த பூலோகம் அழிந்து போய்விடும். இது சத்தியம். எங்களுக்கு என்ன செய்ய தெரிகிறது என்று கேட்டால், கெட்டதுகள் கண்ணுக்கு விழிப்பாக தெரியும். கெட்டதுகளுக்கு அதை இப்போ பாருங்கள், ஒரு வெள்ளை வேஷ்டியை எடுத்து ஒரு மையை தெளித்து விட்டால் அது வலிச்சென்று தெரியும். அந்த இடத்திலே தான் மை இருக்கும், மிச்சம் முழு வேட்டியும் வெள்ளையாக இருக்கும், அது தெரியாது, இந்த மைதான் தெரியும். அதுபோல ஒழுக்க ஈனங்கள் பெரிதாக தெரியும், ஒழுக்கம் பெரிதாக தெரியாது. ஒழுக்கத்துக்கு விளம்பரம் தேவையில்லை. ஆகவே விளம்பரம் இல்லாமல் ஒழுக்கம் என்ன செய்யும் என்றால், அது தன்னைத்தான் பாதுகாத்து கொண்டு இருந்தபடியே இருக்கும். இன்றைக்கும் சொல்லுகிறேன், இன்றைக்கல்ல, அது என்றைக்கும் பொருத்தம். ஒழுக்கம் ஒழுக்க ஈனம் என்ற இரண்டும் சமுதாயத்தில் இருந்தாலும் ஒழுக்க ஈனம் ஒரு காலத்திலேயும் ஒழுக்கத்தை வெல்லாது. இதுதான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இது எப்படி வெல்லாது என்பதற்கு என்ன உறுதி என்று கேட்டால், அதற்காகத்தான் நம் தமிழினத்திலே பெரும் புலவர்கள் பல பேர் தோன்றி நாம் அசையாமல் இருப்பதற்கு நமக்கு வேலை கட்டினார்கள். நம்முடைய இலக்கியங்கள், பெரும்பான்மையான இலக்கியங்கள் எல்லாம் அறநெறியை போதிக்கிற இலக்கியங்கள் தான். அறநெறியை போதிக்கிற இலக்கியங்களாகத்தான் நம் இலக்கியங்கள் இருந்திருக்கிறது. இந்த அறநெறியை போதிக்கிற பொழுது ஒரு கேள்வி வரும், இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும்? எங்கள் ஊரிலே பேராசிரியர்கள் சில பேர் சொன்னார்கள், இந்த நீதி நூல்களை பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடாது, படிக்க சொல்லிக் கொடுக்கக்கூடாது என்றார்கள். ஏன் என்று கேட்ட பொழுது அவர்கள் அதற்கு சொன்ன பதில், நீதி நூல்கள் என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது பொய் சொல்லாதே, களவெடுக்காதே என்று சொல்கிறீர்கள் அல்லவா, நீங்கள் தான் பொய்யையும் களவையும் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறீர்கள். இல்லாவிட்டால் அவனுக்கு அது தெரியவே வாய்ப்பில்லை. நீங்கள் சொல்லி அறநெறி சொல்லுகிறேன் என்று பொய் சொல்லாதே, களவெடுக்காதே என்று சொல்கிறீர்களே, அப்போது நீங்கள் தான் பொய் என்றால் என்ன, களவென்றால் என்னவென்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள். ஆகவே பொய்யும் களவும் இந்த அறநெறி நூல்களை நாம் படிக்கவே கூடாது என்று ஒரு சாரார் வாதிட்டார்கள். அப்போ தான் நான் அவர்களுக்கு சொன்னேன், அது அப்படி அல்ல. பொய்யும் களவும் நான் நான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறேனோ இல்லையோ, சமுதாயத்திலே அது எப்படியும் அவனை வந்து சேரத்தான் போகிறது. பொய்யோ களவோ
என்றைக்கோ ஒரு நாள் அவன் அதை சந்திக்கத்தான் போகிறான். அப்போ ஏன் இந்த அறநெறிகளை முன்னமே சொல்லி வைத்தார்கள் என்றால், சந்திக்கிற பொழுது அது பற்றிய எதிர்ப்புணர்ச்சி அவன் நெஞ்சிலே இருக்க வேண்டும். குழந்தைகளாக இருக்கிற பொழுதே அறநெறிகளை சொல்லிக் கொடுத்து விட்டால், பொய் சொல்லாதே களவெடுக்காதே என்றால் அவன் மனதிலே அது பதிந்து விடும். அப்படி பதிந்து விட்டால் பொய்யை சந்திக்கிற பொழுது இதை நான் செய்யக்கூடாது என்று அவன் உறுதி பூணுவான். அதற்கு நான் அவர்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த அம்மை பால் கட்டுறது என்று ஒரு காலத்திலே ஒரு வழக்கம் இருந்தது. அம்மை நோய்க்கு பால் அந்த ஊசி போடுவார்கள். அந்த ஊசி போடுகிற பொழுது என்ன செய்வார்கள் என்றால், அது நாங்கள் இப்போ ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் ரொம்ப பெரிய கொடுமை. அது இந்த நெருப்பை வச்சு அந்த ஊசியை சுட வச்சு இப்படி குத்துவார்கள். அதில் முன்னுக்கு இருந்து குத்து வாங்குறவன் பாடு கஷ்டம் இல்லை, கடைசியாக வாங்குறவன் இருக்கு, அவனுக்கு எல்லா குத்தும் விழும். ஏன்னா ஒவ்வொருத்தனா குத்த இவன் துடிக்கிறத பார்த்து அவன் துடிப்பான். அப்போது இந்த பால் குத்துறதை பார்த்து நான் அவர்களை கேட்டேன், இந்த பால் குத்துறீர்களே, இதில் என்ன செய்கிறீர்கள்? தடுப்பூசியாக பால் குத்துறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்றால், அந்த நோயினுடைய கிருமிகளை நலியச் செய்து அதைத்தான் அந்த உடம்புக்குள்ளே ஏற்றுகிறோம். ஏன் ஏற்றுகிறீர்கள்? அது உள்ளே போயிருந்தால் என்றைக்கோ ஒரு நாளைக்கு வலிமையாக அந்த கிருமி வருகிற பொழுது இந்த உடம்பு அதை எதிர்க்கும். அப்படித்தான் நம் பெரியவர்கள் அறநெறிகளை சொல்லி சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், என்றைக்கோ அறமீறல்களை சந்திக்கிற பொழுது இந்த அறநெறி கற்று வைத்திருக்கிற அறநெறி அந்த அறமீறல்களை அங்கீகரிக்காமல் செய்யும் என்பதற்காகத்தான் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னார் பெரியவர்கள். எல்லாம் இப்போ நான் சும்மா கேட்கிறேன் பாருங்கள், நான் நினைத்து பார்க்கிறேன், இந்த கம்பெனி நாங்கள் சமுதாயத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து விட்டோமா? இந்த கேள்விக்கு முதல் பதில் காண வேண்டுமே. கம்பனின் அறநெறிகளை போற்றாதே என்றால் முதல் அது சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டுமே. கம்பனுடைய அறநெறிகளை சொல்லிக் கொடுத்து விட்டோமா என்றால் உடனடியாக சொல்லக்கூடிய பதில் இல்லை. கம்பனுடைய காவியத்தை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு பரிசளித்து விட்டோமா? இல்லை. இன்றைக்கு மேற்கு நாடுகளிலே இருந்து பல நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கடல் போல நம் சமுதாயத்திலே வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் இருந்து நம் சமுதாயத்துக்கு தேவையானது இது, தேவையில்லாதது என்று வரையறுத்து பார்க்கவே முடியாத ஒரு குழப்பத்தில் இன்றைக்கு நம் சமுதாயம் இருக்கிறது. இதில் வேறு என்ன கஷ்டம் என்று கேட்டால், கம்பனை சொல்ல வேண்டும், இந்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். கம்பன் வேறு கவிதையாக எழுதி வைத்துவிட்டு போய்விட்டான். சும்மாவே தமிழ் பேசினாலே புரியுதில்லை. பிழைகளை சரியாக்கி கொண்டு இருக்கிறோம். நான் நினைக்கிறது உண்டு, கம்பனை நாங்கள் கொண்டு போய் சேர்த்தோமாக இருந்தால் முறைப்படி சேர்த்திருக்க வேண்டும், சேர்க்கவில்லை, அது வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் கம்பன் அழிந்து போய்விட்டானா என்றால் அழியவில்லை. அதை எப்படி உறுதியாக சொல்ல முடிகிறது என்றால், ஆங்காங்கு எங்கேயோ ஒரு இடத்திலே, ஒரு மூலையிலே, ஒரு கிராமத்திலே கம்பன் கழகம் ஒன்று முளைத்து கொண்டே இருக்கிறது. இது எப்படி நடந்தது? இது யாராவது பொருள் கொடுத்து செய்தார்களா? ஒரு பக்கம் இந்த ஒழுக்க இனங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் இன்னொரு பக்கத்திலே கம்பனை போற்றுகிற அல்லது கம்பனை நான் நினைச்சு பார்க்கிறேன், நாளைக்கு வேலை நாள், இத்தனை பேரும் வேலை இல்லாதவர்களா? நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த நேரத்திலும் உட்கார்ந்து இதை கேட்கலாம், இவர்கள் சொல்வதை கேட்கலாம் என்று இவர்கள் கருதுகிறார்கள் என்றால் என்ன தெரிகிறது என்றால், கம்பனை நாங்கள் உள்ளே அனுப்பினோமோ இல்லையோ, ஆனால் கம்பனை வாங்க இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. நான் தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே பேசி இருக்கிறேன். எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்கிறேன். இப்போ சொல்லுகிறார்கள், இன்னைக்கு இங்கே கூட யாரோ சொன்னார்கள், இப்போ இந்த கம்பன் கழகத்திலே பட்டிமண்டபம், வழக்காடு மன்றம் இதெல்லாம் யாருக்கு சார் தேவை? ஒன்றும் தேவையில்லை, இது யார் கேட்குறான்? இப்போ தானே விளையாட்டு பட்டிமன்றங்கள் நிறைய வந்து விட்டதே, தீபாவளி, பொங்கல், அப்படி இப்படின்னா ஏதோ ஒன்று சொல்லி 90 வயது கிழவனும் கிழவியும் கீழே இருந்து கேட்கிறார்கள். 16 வயசு பையன் கணவனா மனைவியா என்பது பற்றி அவர்களுக்கு சொல்கிறான். இவனுக்கு கல்யாணமே முடிய இல்லை. இப்போ அப்படித்தான் பட்டிமன்றங்களை ஆக்கிவிட்டோம். அப்போது இப்படியெல்லாம் சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிற பொழுது யார் யாருக்கு எவரெவர் எதை சொல்வது என்று நிலைமை இல்லாமல் போய்கொண்டிருக்கிற பொழுதும் கம்பன் நிற்கிறான். அதுதான் என்னுடைய ஆச்சரியம். எத்தனை நூற்றாண்டுகளாக நிற்கிறான்? கிட்டத்தட்ட ஒரு சாதாரணமாக ஆராய்ச்சியாளர்கள் கணக்கில் சொன்னால் ஒரு 9 நூற்றாண்டு நின்றிருக்கிறான். 9 நூற்றாண்டு நின்றிருக்கிறான் என்றால் சாதாரண காரியமா? எப்படி நிற்கிறான் என்று கேட்டால், அவனை படிக்கிறோமோ இல்லையோ, படிக்க வேண்டும் என்ற ஒரு வித்து
எங்களை அறியாமல் எங்களுடைய இரத்தத்துக்குள்ளே எங்களுடைய புத்திக்குள்ளே எங்கேயோ ஒளிந்து கிடக்கிறது. அதனால்தான் கம்பன் விழா என்ற உடனே இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வருகிறீர்கள். கம்பனை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்குள்ளே எல்லாம் தேங்கி கிடக்கிறது. இதை முறைப்படி நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை. நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்டு. சமுதாயத்திலே ஒழுக்க இனம் இன்றைக்கு வேகமாக, அது ஏன் வேகமாக வந்ததென்றால் அதற்கு அந்த குற்றத்தை பொறுப்பேற்க வேண்டியவர்கள் கற்றவர்கள் தான் அந்த குற்றத்தை பொறுப்பேற்க வேண்டும். என்னவென்றால் பிழைகளை கற்றவர்கள் அங்கீகரிக்க தொடங்கிவிட்டார்கள். லஞ்சம் வாங்கலாம், களவு செய்யலாம், ஒழுக்க இனம் செய்யலாம். அப்படிப்பட்டவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராகிவிட்டோம். அதனாலே தான் இந்த பிழைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு போகின்றன. ஆனால் எனக்கு ஒன்று நிச்சயமாக தெரியும். என்ன நிச்சயமாக தெரியும் என்றால், இந்த பிள்ளைகள் எல்லாம் பெரும் விரிவாக வந்தாலும் என்னுடைய ஆசிரியர் ஒருவர் எனக்கு எப்போவும் சொல்லுவார், தம்பி, வாழ்க்கையில் ஒன்று நினைத்துக்கொள், தீமையோடு போராடாதே, ஒரு நன்மையை கொண்டு வா, அந்த தீமையெல்லாம் மறைந்துவிடும் என்பார். நான் எப்பொழுதும் சொல்கிறேன், இப்போ இந்த மண்டபம் முழுவதையும் லைட்டெல்லாம் நூற்றுங்க, இருட்டாக போயிடுது, மண்டபம் முழுவதும் இருட்டு, ஒரு விளக்கை ஏற்றினால் போதாதா, அந்த வெளிச்சம் வந்து விடாதா? அதுபோலத்தான் இன்றைக்கு எங்கெங்கோ இருந்தெல்லாம் தீமைகள் வந்து நம் மேலே கொட்டப்படுகின்றன. ஆனால் கம்ப விளக்கு இருக்கும் வரையும் இந்த தீமைகள் முழுமையாக தன்னுடைய ஆட்சியை செய்ய முடியாது. திருவள்ளுவ விளக்கு இருக்கும் மட்டும் தமிழர்களை பொறுத்தளவிலே இந்த தீமைகள் முழுமையாக இவர்களை பற்றாது என்ற உறுதி இருக்கிற காரணத்தினாலே இந்த வழக்காடு மன்றத்திலே நான் ஒன்றை உறுதிபட சொல்லுகிறேன். கம்ப காவியத்தை முறைப்படி கொண்டு போய் நாங்கள் சேர்க்க வேண்டும். சேர்த்த பிறகு அந்த அறநெறி நிற்கிறதா என்று பார்க்க வேண்டும். இதற்கான படிமுறைகளை வகுத்து கொள்ள வேண்டும். அதுவரை இந்த வழக்காடு மன்றத்துக்கான தீர்ப்பை நான் சொல்லாமல் அதற்கான கால அவகாசத்தை வழங்கி, இது முடிந்த பிறகு இன்னும் ஓராண்டு கழிந்து இது சரியானது தானா என்று ஆராய்வதற்கு மீண்டும் இந்த வழக்காடு மன்றம் கூட்டப்பட வேண்டும் என்று கூறி வழக்கினை ஒத்திவைத்து தீர்ப்பை தள்ளி வைக்கிறேன். வணக்கம்.